ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 23,851 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த ஒரு லெவலில் தான் நமக்கு இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆகி ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து நடந்தது. ஸோ இந்த தடவை நமக்கு அகைன் அந்த ஒரு ப்ரீவியஸ் கையை வந்து நமக்கு ஹிட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னைக்கு வால்யூம் வந்து ஒரு ஆவரேஜான வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். பட் கேண்டில் சைஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 23,851 அப்படின்றது நம்மளோட 831ன்றது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. பட் இன்னைக்கு அதையுமே தாண்டி ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே வந்து நமக்கு இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டில். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த ஒரு இன்னைக்கு க்ளோஸை தாண்டி நமக்கு வந்து செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே நிஃப்டியை வந்து ப்ரீவியஸ் கைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரைஸ் வந்து எது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 24,197 தான் நெக்ஸ்ட் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். எப்போ அப்படின்னா நமக்கு இந்த 831 அப்படி 851 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 851ன்ற பாயிண்ட் தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு இந்த 24,197 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு அதான். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னிங் லிஸ்ட்ல என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இட்டர்னல் இருக்கு, ஜொமேட்டோ. ஸோ 4.47% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இட்டர்னல் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கான கேண்டில். ஒரு பெரிய லெவலில் பையிங் வந்திருந்தாலும் நமக்கு எண்டிங் டைம்ல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். வால்யூம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை கேண்டிலோட சைஸ்க்கு ஏத்தாப்புல. பட் ப்ரீவியஸ் கையை வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் இன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு ஹை பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வேறு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அப்கமிங் டேஸ்ல நம்ம எப்போ என்ட்ரி ஆகலாம் நியூ என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒன்ஸ் இந்த ஒரு 240 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பெரிய மூவ் உடனே கொடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போனதுனால நம்ம வந்து என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் ரிட்டர்ன் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் சன் ஃபார்மா இருக்கு. ஸோ சன் ஃபார்மா 1751 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக நமக்கு 1789 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகியிருந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த அகைன் இப்போ 1751 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸை ரீச் பண்ணியிருக்கு. அப்கமிங் டேஸில் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆச்சுனா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் 1789 போகுமா, இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் அகைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், வச்சிருந்தா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு புது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கான க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 1406 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1362 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்க போகுது. நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம், பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் டேஸில் ஒரு புல் பேக் நடந்ததுன்னா அப்போ கூட என்ட்ரி எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் கொடுத்ததுனால நம்ம வந்து என்ட்ரி எடுத்தாலும் நாளை பின்ன நமக்கு ப்ரைஸ் வந்து புல் பேக் கொடுத்துச்சுன்னா ஒரு பெரிய லாஸ்ல விழுந்துரும். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஐசிஐசி பேங்க் பொறுத்தளவுக்கு பட் வச்சிருக்கோம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் யாரும் என்ட்ரி ஆகியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கோட்டக் பேங்க் இருக்கு. கோட்டக் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ரீவியஸ் 2211 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தோம் அப்படின்னா பட் வால்யூம் வந்து எல்லா இடத்துலையும் கேண்டில் ஏற்ற வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணோம், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், வச்சிருக்கவங்க தாராளமாக இந்த 2211 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா?
பட் இப்போ இருக்கிறதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ இன்னும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்டக் மஹேந்திரா பொறுத்தளவுக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். பட் நல்ல ஒரு புல்லிஷ் சைடில் தான் இருக்குது ஸ்டாக்கு. எஸ்பிஐ லைஃப் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் பொறுத்தளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற லெவல்ல இருந்து ஸோ 1637 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நம்மளோட டார்கெட். ஸோ அதை நோக்கி தான் நமக்கு வந்து இப்போ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் 1 or 2 டேஸில் இந்த 1638 இல்லைனா 37 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. ஸோ இந்த ஒரு லெவலை தாண்டி நமக்கு வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இன்னுமே நல்ல ஒரு டார்கெட் லெவல் வந்து வைக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ ரிஸ்க் கூட எடுக்கணும்னா சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு எடுங்க. நியூ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1582 ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கும் இதுதான் சப்போர்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் கிராசிம் இருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 2730 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னைக்கு வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வால்யூம் தான். ஸோ குட் வால்யூம், நல்ல ஒரு கேண்டிலும் இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம நெக்ஸ்ட் எந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 2852. எப்போ அப்படின்னா இன்னும் ஒரு செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். இதுவே நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் செப்பரேட்டா இந்த 2730 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டச் பண்ணாம நமக்கு வந்து செப்பரேட்டா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒரு ப்ரைஸை டார்கெட் வச்சுக்கலாம். 2852 அப்படின்ற ஒரு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு இதுதான் நம்மளோட வியூ. பட் நமக்கு வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் நடந்திருக்கு ப்ரீவியஸா. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக செட் பண்ண டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாக் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்னைக்கான க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 691.75 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னாலுமே புதுசாக இந்த இந்த இடத்துல நாளைக்கு 3 PM மேலே இன்னைக்கான க்ளோஸ் ப்ரைஸை விட ஹையரில் நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த 727 அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை கூட வாட்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இருக்கிறது இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரீஷேப்டு ரெக்கவரி மாதிரி தான் தெரியுது. அப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா 722 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் வந்து எடுக்கணும்னா ரிஸ்க் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணிட்டு எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜியோ ஃபைனான்ஸ் இருக்கு. ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல இந்த 252 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு கரண்ட் டார்கெட் வந்து 252 ஜியோ ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு. ஸோ நல்ல ஒரு 3 புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 252 நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ரீச் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 1 or 2 டேஸில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ மூவிங் ஆவரேஜஸும் நல்லா தான் இருக்குது ஜியோ ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ வாட்ச் பண்ணணும்னா தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டாக் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். நான் அடுத்த வீடியோ போடுறப்ப அந்த ஸ்டாக் கூட நான் அனாலிசிஸ் பண்ணி போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் 50 நமக்கு ஏபிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்கு. நம்ம பார்ப்போம். ஏபிபி இந்தியா லிமிடெட் நல்ல ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த 5621 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் பொறுத்தளவுக்கு 1881 இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. பட்
பெரிய அளவு மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பஜாஜ் ஹோல்டிங் நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்துருந்தோம். நேத்து வீடியோல தான் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிறப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஹை பார்த்தோம் அப்படின்னா 12,526 இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சிஜி பவர் இருக்கு. ஸோ சிஜி பவர் பொறுத்த அளவுக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 665. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 610 கிட்ட அரௌண்ட் 10 கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து அதை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 665 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை வாட்ச் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இன்னைக்கும் இருக்கு. இன்டர் குளோப் ஏவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நமக்கு வந்து நல்ல ஒரு புது ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி ஆகிருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து 5,366 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சப்போர்ட் லெவல் வந்து இன்னுமே நமக்கு 5,150 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு இன்னுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்விக்கி இருக்கு. ஸ்விக்கி பார்ப்போம். ஏதோ ரெக்கவரி தெரியுது அந்த ஸ்டாக்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். சின்னதாக ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது வந்து ஒரு டவுன் சைட் கன்சாலிடேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம இதை வந்து ஷுவராக சொல்லிட முடியாது. கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி யாரும் எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு விபிஎல் இருக்கு. விபிஎல் பொறுத்தளவுக்கு நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஆல்ரெடி நம்மளோட இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரௌண்ட் 590 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிட்ட டார்கெட் வந்து இருக்கு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஹோல்டு பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ்ட்டுமே நல்ல ஒரு சிக்னல் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கெயில் இருக்கு. ஸோ கெயில் வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். 210 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும், ரீச் பண்ணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் டேஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு புல்லி சைடில் தான் இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்க்குறப்போ வால்யூமே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கெயில் பொறுத்தளவுக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா கூட ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு எடுக்கலாம். பட் ஒரு லாங் ரன்ல தான் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நேற்று 3,000 சம்திங் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 4,144 அப்படின்னு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 384. இது வந்து நேற்று மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கான ரிட்டர்ன் தான் இந்த 348 ப்ளஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ இது வந்து நேத்துக்கான மார்க்கெட் செஷனுக்குள்ளது. ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டியில் ஒரு பிக் மூவ் இருக்குது இல்லையா? அரௌண்ட் 400 சம்திங் பாயிண்ட். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நமக்கு நாளைக்கு பார்க்குறப்ப தான் தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை நான் வேற எதுவும் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு வேற டாபிக்ஸ்ல எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணுறேன்.